ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு 2 டாக்குமெண்ட் நெசசரியாக தேவைன்னு பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஏஓஏ, இன்னொன்று வந்து எம்ஓஏ. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் 2 டாக்குமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ஓஏ, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? போன வீடியோ பார்த்துருப்போம். கம்பெனி பண்ணியிருப்போம். இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி வெளி உலகத்தோட என்ன தொடர்பில் இருக்குது, அந்த கம்பெனியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யார், ஃபர்ஸ்ட் டைரக்டர்லாம் யார், அந்த இருக்க மெம்பர்ஸோட லயபிலிட்டிலாம் என்ன, இன்கேஸ் வெளியிருந்து யாராவது ஒருத்தவங்க உங்கள் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, அதை பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இந்த எம்ஓஏ, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் எழுதி வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லா கம்பெனிக்குமே சட்டப்படி இந்த எம்ஓஏ வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரிஜிஸ்டர்ட் வந்து கொடுக்கணும். அப்படின்னா தான் கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஆகும். ஓகே, அதாவது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 56 இதில் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் of a company as originally formed or as altered from time to time in the person of any previous law or this law. இந்த ஆக்ட் படியோ இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஆக்ட் எது 1956ஆம் ஆண்டு சட்டம், இதுபடியோ டைம் டு டைம் மாறக்கூடிய திருத்தப்படுற ஒரு ஆவணத்தோட பேர் தான் வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெமோரண்டம்னா என்ன அப்படின்னா, உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இதுதான் நம்ம காமனாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பர்பஸ் என்ன, எதுக்காக இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பற்றி பார்த்தோம்னா, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் ஒரு கொஞ்சம் என்கொயரி பண்ணுவார். இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுது, எப்படி லாபம் ஈட்டுறது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நினைப்பார். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை தான் வந்து பார்ப்பார். ஸோ இதை பார்த்துட்டு அவர் விருப்பம் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவார், இப்போ இல்லை விருப்பம் இல்லைன்னா போயிடுவார். ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ராஸ்பெக்டிவில் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, ரிஸ்க் இருக்குமா எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்க்குறது தான் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ராஸ்பெக்டிவில் இருக்குது. இன்னும் வந்து அவுட்சைடர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ் அவங்க ப்ராஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வெளி உலகத்துக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்களுக்கு முக்கியம். கிரெடிட்டர்ஸுக்கும் அவுட்சைடர்ஸுக்கும் முக்கியம். ஸோ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது வந்து ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு புக் அப்படின்னு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் எம்ஓஏல கண்டென்ட்ஸ் வந்து 6 வகையான கண்டென்ட்ஸ் இருக்குது. இதை கண்டென்ட்னு சொல்லலாம், இல்லை கிளாஸ்னு சொல்லலாம். இந்த 6 கிளாஸ் சேர்ந்ததை வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொதல் கிளாஸ் என்ன அப்படின்னா நேம், ரெண்டாவது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ், சிச்சுவேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஆப்ஜெக்டிவ் கிளாஸ், நாலாவது வந்து லைபிலிட்டி கிளாஸ், அஞ்சாவது வந்து கேபிட்டல் கிளாஸ் அண்ட் அசோசியேஷன் கிளாஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ். இந்த 6 கிளாஸஸ்லாம் என்னங்கிறதையும் இல்லை செக்ஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கிளாஸ். ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வந்து முக்கியம். ஸோ அந்த கம்பெனியோட நேமை எப்படிலாம் வைக்கணும், எப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத செக்ஷன் 4, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்து மென்ஷன் பண்ணி அந்த செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பேர் வைக்கணும். எப்படிலாம் பேர் வைக்கணும் அப்படின்னா, த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் எ கம்பெனி ஷால் state the name of the company within the last word of limited in case of public company, the last word of private limited in case of private company. Section 4 subsection 1 A. இதில் என்ன தெரியலையா, 1 மினிட் கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, செக்ஷன் 4 subsection 1 A. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா லிமிடெட் கம்பெனி அப்படின்னு பின்னாடி வந்து சேர்க்கணும் பேருக்கு பின்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு நான் கம்பெனி பேர் வைக்கிறேன் அப்படின்னா ஏபிசி லிமிடெட் அப்படின்னு லிமிடெட் கம்பெனி வைக்கணும். இன்கேஸ் பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா லிமிடெட்
போட்டால் மட்டும் போதும். இன்கேஸ் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணுறேன் அப்படின்னா என் பேர் இப்போ ஏபிசி லிமிடெட் ஏபிசின்னு வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் என் கம்பெனி பின்னாடி பேர் வந்து போடணும். ஸோ இது எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1A வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the name state in the memorandum shall not be identical with or resemble to nearly the one of the existing company registered under this act or any previous law. இந்த 2013 ஆக்ட் படியோ இல்லை அப்படின்னா இதுக்கு முந்தின 1956 ஆண்டு ஆக்டுக்கு முன்னால் ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி அந்த பேர்லையோ இல்லை அப்படின்னா அந்த பேரில் சார்ந்திருக்கிற பேர்லையோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக வர கம்பெனி பேர் ரிலையன்ஸ் அப்படின்னு வச்சோம், அப்படி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது. ஸோ அதை தான் வந்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்க கம்பெனியோட பேரை நீங்கள் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ரிலையன்ஸுங்கிற பேரில் அந்த அடிச்சுட்டு ஏவை போட்டோம் அப்படின்னு அந்த அதில் வைக்கக்கூடாது. ஐடென்டிக்கல் அப்படின்னா அதே பேர் வைக்கக்கூடாது. ரீசனபிள் அப்படின்னா ஏதாவது ஒரு எழுத்தை மாற்றி அந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 சொல்கிறது. ரெண்டாவது நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2B1 இதில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். will constitute an offense under any law or time being in the force. அதாவது கம்பெனி லா மட்டும் இல்லாமல் வேறு எந்த லா கீழே இந்த பேரை வச்சா குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே செக்ஷன் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அன்டிசேபிள் நேமாக இருக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நேமாக இருக்கக்கூடாது அப்படின்னு செக்ஷன் 2B2 வந்து சொல்கிறாங்க. ஓகே, வந்து ஒரு கம்பெனி நேம் வைக்கும்போது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு முடியணும். பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா லிமிடெட் கம்பெனி அப்படின்னு முடியணும். அண்ட் அது என்ன செக்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 4(1)A இதில் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனி ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆன கம்பெனி பேர்லையோ அல்ல அந்த பேர் மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சப்செக்ஷன் 2A செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2A சொல்கிறாங்க. அடுத்து சப்செக்ஷன் 2AB1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனி லா மட்டும் இல்லாமல் வேறு எந்த லா படி இந்த பேர் வச்சா குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்செக்ஷன் 2B2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அன்டிசேபிளாக இருக்கிற நேம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சப்செக்ஷன் 3 செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 வந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. 2 பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா எனி வேர்ட் ஆர் எக்ஸ்பிரஷன் டு லைக்லி கிவ் த இம்ப்ரெஷன் ஆஃப் தட் கம்பெனி எனிவே கனெக்டட் வித் த ஹேவிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் த லோக்கல் அத்தாரிட்டி கார்பரேஷன் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் த லா த டைம் பீயிங் ஃபோர்ஸ். இதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உங்கள் பேரில் வைக்கிற ஏதாவது ஒரு வேர்டோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட் பேர்லையோ லோக்கல் அத்தாரிட்டி இவங்க இல்லை பாடி ஆஃப் கார்பரேட் இவங்க பேரில் ஒத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 வந்து சொல்கிறாங்க. ஸோ நேம் கிளாஸில் இதான் சொல்லியிருக்காங்க. நேம் கிளாஸில் முதல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணீங்க அப்படின்னா லிமிடெட்னு பேர் முடியணும். ப்ரைவேட் கம்பெனியாக இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு பேர் முடியணும். எந்த நீங்கள் வைக்கிற பேர் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண பேரில் இருக்கக்கூடாது. அண்ட் எந்த லா கீழையும் இது சட்டப்படியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பேரில் வைக்கக்கூடாது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அன்டிசேபிளாக இருக்கக்கூடாது. மூணாவது என்ன அப்படின்னா நீங்கள் வைக்கிற பேரில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி இவங்க பேர்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு போய் ஊராட்சி தொடக்கப்பள்ளி அப்படின்னு வைக்கிறாங்க, ஸ்கூல் ஆரம்பித்து அப்படி வைக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு வைக்கக்கூடாது. ஸோ இதான் வந்து நேம் கிளாஸில் வந்து அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா சிச்சுவேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இது என்ன செக்ஷன் டீல் பண்ணுது அப்படின்னா செக்ஷன் 1 சப்செக்ஷன் B வந்து டீல் பண்ணுது. அதாவது as per செக்ஷன் 12 படி நீங்கள் ஒரு கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 நாளைக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்த வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸ் சொல்லணும்.
உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ரிஜிஸ்டர்கிட்ட சொல்லி இன்கார்பரேட் பண்ணணும். அதை 30 நாளைக்குள்ளே வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, அதை 30 நாளைக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர்ட் வந்து வெரிஃபிகேஷன் சொல்லணும். இதை வந்து செக்ஷன் 12 சொல்லியிருக்குது. செக்ஷன் 1B என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்த வந்து தெளிவாக மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மென்ஷன் பண்ணால் தான் நீங்கள் இங்கே இருந்தால் உங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் அவுட் சைடர்ஸ்க்கோ இல்லை இன்வெஸ்டருக்கோ தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம் சொல்லலாம் இங்கே மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை பொறுத்தளவுக்கு. இதை எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1C டிஃபைன் பண்ணுறாங்க. சி மட்டும் கொடுத்துட்டா மேலே எழுதிக்கிறேன். செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1C வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த செக்ஷன் கீழே வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் நீங்கள் சொல்லணும். அது வந்து உங்களோட இன்வெஸ்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த செக்ஷன் கீழே என்ன சொல்கிறாங்க முதல் பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன விதமாக தொழில் செய்யலாம் அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. எங்கே இருக்குது? ஓகே, அன்ரிஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் டு சூஸ் த ஆப்ஜெக்ட். உங்கள் நோக்கத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு. பட் அது வந்து இல்லீகலாக இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி இல்லீகலாக இருக்கக்கூடாது, லீகலாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த செக்ஷனுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தொழில் உங்களோட நோக்கம் வந்து என்ன வேணால் இருக்கலாம், அதுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. பட் லீகலாக தான் நீங்கள் உங்கள் நோக்கத்தை வந்து நிறைவு செய்யணும் சார், நோக்கத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து லைபிலிட்டி கிளாஸ். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ் கூட. ஏன் அப்படின்னா, உங்கள் கம்பெனி நீங்கள் இன்கார்பரேட் பண்ணல யாராவது நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுற கம்பெனியில் யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லைபிலிட்டி என்னவாக இருக்குங்கிறது இதில் தான் நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், லைபிலிட்டிங்கிறது வந்து 3 லைபிலிட்டி இருக்குது. லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிட்டெட் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இன்னொருக்கா நம்ம பார்ப்போம். செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1D இதில் தான் வந்து மெம்பர்ஸோட லைபிலிட்டியை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று லிமிடெட் பை ஷேர்ஸாக இருக்கணும், இல்லை லிமிடெட் பை கேரண்டி ஆகணும். லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் ஒரு மெம்பர் செலுத்தாத பங்கு தான் வந்து லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா அப்படின்னா இப்போ மொத்த ஷேரோட வேல்யூ வந்து 100 ரூபான்னு வச்சுப்போம். மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் வந்து மொத்த ஷேர் வேல்யூவில் 50 ரூபா தான் கொடுத்துருக்காரு. மிஸ்டர் பிங்கிறது வந்து 100 ரூபா தான் கொடுத்துருக்காரு, 100 ரூபாயும் கொடுத்துட்டாரு அப்படின்னா மிஸ்டர் பிக்கு வந்து லயபிலிட்டி கிடையாது. ஒரு கம்பெனி வைண்டிங் அப் ஆகும்போது மேற்கொண்டு கம்பெனி பணம் கேட்டுச்சு அப்படின்னா பிங்கிறது வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஏ வந்து 50 ரூபா கொடுத்துருக்காரு, பேலன்ஸ் வந்து 50 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அவரோட லயபிலிட்டி. ஸோ இதுதான் லயபிலிட்டி லிமிடெட் பை ஷேர்ஸ்னு அர்த்தம். லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு மெம்பர் அவரோட செலுத்தப்படாத பங்கு தான் வந்து அன்பெய்டு ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அவரோட லயபிலிட்டி. லிமிடெட் பை கேரண்டின்னு என்ன அப்படின்னா, வந்து ஒரு கம்பெனி வைண்டிங் அப் ஆகும்போது தானாக முன் வந்து இவ்வளோ ரூபா தாரேன் அப்படின்னு சொல்கிற தொகை தான் வந்து லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லிமிடெட் பை கேரண்டி இது எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம வீடியோ சொல்லியிருப்போம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனிலே சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் பொறுத்தளவுக்கு லிமிடெட் பை கேரண்டி லைபிலிட்டி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி வைண்டிங் அப் ஆகும்போது நான் அந்த கடனை அடைக்கிறதுக்காக இவ்வளோ ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து இவங்களை பொறுத்தவரைக்கும் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, டு த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி த ஈவெண்ட் ஆஃப் த வைண்ட் அப் பீயிங் த வைண்ட் அப் ஒயில் த மெம்பர் இஸ் வித்தின் த 1 year ஆஃப்டர் ஹி ஹேஸ் டு members for the payment of the debts and liability of the company or such debts or liability may be have been incorporated. அதாவது ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் இருக்கார், லிமிடெட் பை கேரண்டியில் கம்பெனி வைண்ட் அப் ஆகும்போது நான் வந்து 10,000 ரூபா தாரேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 2 சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த ஏங்கிறது வந்து கம்பெனி வைண்டிங் அப் ஆகும்போது இங்கே இருக்கார், கம்பெனியில் இருக்கார் அப்படின்னா அந்த 10,000 அவர் கொடுத்துருவார். சப்போஸ் அவர் இங்கே இல்லை அப்படின்னா
கம்பெனியில் அவர் இல்லை விலகிட்டார் அப்படின்னா விலகுனா ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்தார் அப்படின்னா அந்த 10,000 அவர் பே பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அந்த 10,000 பே பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து ஏ பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பி பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டு அண்ட் சார்ஜஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து அந்த கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா, அவர் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது பி பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனியோட லைபிலிட்டி வந்து 2 இருக்கணும். ஒன்று லிமிடெட் பை ஷேர்ஸ், இன்னொன்று வந்து லிமிடெட் பை கேரண்டி. லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் அன்பெய்டு அமௌண்ட் தான் வந்து மெம்பர்ஸோட லைபிலிட்டி. அண்ட் லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னா யார் தானாக முன் வந்து இவ்வளோ அமௌண்ட் தாரேன், வைண்ட் அப் ஆகாமல் இவ்வளோ அமௌண்ட் தாரேன்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட லைபிலிட்டி இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இதைத்தான் வந்து நீங்கள் லைபிலிட்டி கிளாஸில் சொல்லி ஆகணும், ப்ராப்பராக சொல்லணும். எங்கள் மெம்பரோட லைபிலிட்டி வந்து லிமிடெட் பை ஷேர்ஸ் தான் இருக்குது, இவ்வளோ நீங்கள் ஷேர் கொடுக்காம வந்தீங்கன்னா அது மட்டும் அவங்க லைபிலிட்டி, மற்ற லைபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த லைபிலிட்டி கிளாஸில் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் கிளாஸ். இது என்ன அப்படின்னா ஷேர் கேபிட்டல் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து கேபிட்டல் கிளாஸில் கேரண்டி இல்லை, உங்களோட ஷேர் தான் இருக்குது, நீங்கள் ஷேர் கேபிட்டல் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அதாவது என்ன அப்படின்னா உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸடு பெய்டப் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, பங்குகளாக பிரிச்சுருக்கீங்க, யார் யார் உங்கள் ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். இது என்ன செக்ஷன் கீழே வரும் அப்படின்னா செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 இ கிளாஸ். இது கீழே தான் வந்து நீங்கள் சொல்லணும். இன்கேஸ் உங்கள் கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் இன்கார்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஷேர்ஸ் பெய்டப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதாவது நீங்கள் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா தெரியும், லைபிலிட்டி சைடில் வந்து பெய்டப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அண்டு அதுக்கப்புறம் வந்து லைபிலிட்டி கேபிட்டல் அப்படின்னு லிஸ்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதான் வந்து இங்கே சொல்லிடுது, நீங்கள் எவ்வளோ பெய்டப் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கீங்க, உங்களோட உச்ச வரம்பு எவ்வளவு கேபிட்டல் வந்து ஈர்க்க முடியும் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து இங்கே எழுதிடணும். அந்த கேபிட்டலை எத்தனை ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக நீங்கள் பிரிச்சிருக்கீங்க அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர்ஸை பிரிச்சிருக்கீங்க, அதான் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை எத்தனை ஷேர்ஸை பிரிச்சிருக்கீங்க அண்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்ரி பண்ணி அதை சைன் மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே சொல்லணும். ஸோ இதான் வந்து மூலதன பகுதி கேபிட்டல் கிளாஸில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஆதரவாளர்கள் ஒப்ப பகுதி அல்லது பங்கொப்ப பகுதி சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ் ஆர் அசோசியேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் இன்கார்பரேட் பண்ண கம்பெனியில் இவ்வளோ ஷேர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஒப்பம், அதாவது ஆதாரமாக எல்லோரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைன் போகிறதா வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸோட நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னா செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 இ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இ அண்ட் எஃப். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஷேர் கேபிட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் கேபிட்டலை உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, அவங்களோட பேர் டீட்டெயில் அப்படிங்கிற எல்லாத்தையும் எழுதி அதுக்கேற்ற இவங்க வந்து சைன் போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸில் நீங்கள் நோட் பண்ணணும், சொல்லணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் 1% கம்பெனியாக இன்கார்பரேட் பண்ணீங்க அப்படின்னா எஃப் செக்ஷனில் இன்கார்பரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நாமினியோட பேரை நீங்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்புறம் அந்த கம்பெனியை யார் பார்த்துக்க போகிறாங்க, அதான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை பற்றின வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே.